என்னமாச்சு? தமிழ்நாட்டுல தாய் குலத்துக்கு பாதுகாப்பே இல்ல. எப்படி இருக்கிற பாருங்க. என்னாச்சு பொறுமையா சொல்லுங்க. ஷாப்பிங் போயிட்டு வந்தேன். எவனோ என் பர்ஸ் அடிச்சிட்டான். பர்ஸ் எங்க வச்சிருந்தீங்க? ஜாக்கெட்டுக்குள்ள. அவன் ஜாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவன் பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் ஜாக்கெட்டுக்குள்ள கை விடுறான்னு யாருக்கு தெரியும்? அப்படி எல்லாம் லுக் விடாதீங்க சார், வெக்கமா இருக்கு. ஹலோ சார், எவனோ டன் 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 சொல்றான் சார். வெல் டன் சொல்லிட்டு போன் வச்சிருங்க. வெல் டன். What is this nonsense? நீங்களா லேடிஸ் தான், பட் போலீஸ். உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் முக்கியமா 3 விஷயம் இருக்கணும். என்னன்னு தெரியுமா? அது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆனா உங்ககிட்ட 2 விஷயம் தான் மேலோங்கி இருக்கு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு சுத்தமாவே இல்ல. என்னடா சொல்ற? நோ, இவ்வளவு பெரிய கூட்டத்துல உனக்கு ஏறாது. தனியா வா சொல்றேன். என்னதான் தப்பு செஞ்சாலும் அந்த நாராயண நடுத்துற நிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிற அளவுக்கு நாயடி அடிச்சிருக்கீங்க. உங்க அடியெல்லாம் தாங்குறவனா அவன்? என்னடா அது டமால்ல போந்து டுமில் நெறியில விடுற? அது அவசர அவசரமா உன்னை பாக்கணும் போல இருந்துச்சு. அதான் பாத்திரத்தை அடக்கலாம் நடக்கலாம். ஆசை அடக்க முடியுமா? அதுக்காக நோ நோ நோ, எந்த சமாதானமும் எனக்கு தேவையில்லை. நான் ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு போலீஸ் ஆபீசர். நீங்க அடிச்ச அடியில அவனுக்கு நெத்தி கிழிஞ்சிருக்கு. இங்க என்ன பார்வை? லெஃப்ட் கிழிஞ்சிருக்கு, ரைட் கிழிஞ்சிருக்கு. நோ நோ நோ, வாயை திறக்காத. என்ன சத்தமே காணோம்? போதாதுடா. என்ன என்னடா நாக்க அந்த வளட்ட? பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி. பெருமாள் என்னடா செஞ்சாரு? பெருமாள் எங்க செஞ்சாரு? நான் தான். எங்க வீட்டுக்காரமா பொண்ணு ரொம்ப எடுப்பா இருக்கும், இந்த அம்மா மாதிரி. அந்த பொண்ணோட நெஞ்சு வருது தான் நான் வருவேன். உயரம் 10ன்னு ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு ஏறி 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 ஒரு முத்தம் தான் சார் கொடுத்தேன். அதை போய் குத்தம் சொல்லி உள்ளத்துக்கு போட்டாங்க சார். ஐயோ, அது நீங்க அடுத்தமா முத்தம் கொடுத்தத சத்தம் போட்டு யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க சார். சத்தம் போட்டு சொல்ல மாட்டியா? வாடா வெளியில வாடா. உங்களுக்கு பெரிய மனுஷன் சார். முத்தம் கொடுத்ததுக்காக உன்னை பிடிச்சி உள்ள போடலடா. உன்னை விட உயரமான பொண்ணுகிட்ட ஸ்டூல் போட்ட பாரு, அதுக்குதான். போடா. ஏய், இனிமே உன் உயரத்துக்கு என்ன எட்டுமோ அதுல சந்தோஷம் அடைஞ்சுக்கோ. போடா. டியூட்டி நேரத்துல அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஏன்டா அப்படி கலாட்டா பண்ற? ஒரு அவசரம் இல்ல, ஒரு அவசரம் ஆனதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆகுது, ரயில்வே ஸ்டேஷன் ஆகுது. அப்படி என்னடா அவசரம்? ரூமுக்கு வா சொல்றேன். முதல் மாசம் சம்பளம் வாங்கினா பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு புடவை வாங்கி கொடுப்பாங்கன்னு பேரு. இது என்னையா கன்றாவி? பெட்டிக்கோட்ல இருந்து பிரா வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்க. பிரா மட்டும் இல்லம்மா, உடம்பு மட்டும் தான் ஒண்ணுதான் இருக்கணும். அதுல ஒட்டிட்டு இருக்க துணி எல்லாமே அடியன் வாங்கி கொடுத்ததா இருக்கணும். ஐயா, சரியான போங்கியா உனக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒண்ணு இல்ல, மாசத்துக்கு ஒண்ணு நான் பெத்துக்கணும். கமான், குயிக் குயிக் குயிக். அவசர குடுக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவசர அவசரமா அத்தனை முத்தம் கொடுத்தியே, ஒன்னாவது அழுத்தமா கொடுத்தியா? அழுத்தமாவா? எப்படி? இப்படி உள்ள போய் 55 நிமிஷம் ஆச்சு. என்ன ரெடியா? அங்க தொட்டா அங்க எரியுது. எப்படி நல்லா இருக்கா? என்ன 3 இருக்கு? இல்ல இல்ல, இது வாங்கும் போது 4 இருந்தது, இப்ப 3 தானே இருக்குன்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, சூப்பரா இருக்குல்ல? இருக்காதா பின்ன? சம்பள பணத்துல வாங்கினா சுமாரா இருக்கும், மாமூல் பணத்துல வாங்கினது இல்ல சூப்பரா தான் இருக்கும். என்னது? மாமூல் பணத்துல வாங்கினியா? ஓஹோ, மாமூல் பணத்துல வாங்கினா கழட்டி எரிஞ்சிருவீங்களா? அப்ப இந்த புடவை கூட மாமூல் பணத்துல வாங்கினதா? இருமா, அவசரப்படாத. உடம்புல ஒட்டிட்டு இருக்க துணி எல்லாமே மாமூல் பணத்துல வாங்கினதா. இது சொல்லத்துக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எவனோ ஒருத்தர் கொடுத்த லஞ்ச பணத்துல வாங்கின துணிதான் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்றியே, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த எவனோ ஒருத்தனோட உடம்பே என் கூட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு சீரியஸ் ஆவற? இல்ல, இது சின்ன விஷயம் இல்ல. காதலிக்கிறவன் மேல அடுத்தவன் பார்வை கூட படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. ஆனா நீ சாரி கஜா, ஊராம் படத்துல உனக்கு பொண்டாட்டியா இருக்க நான் தயாரா இல்ல. மன்னிச்சிடு.
லஞ்ச ஒழிப்பு அதிகாரிங்க வராங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்திருக்கோம். உங்க வீட்டை சோதனை போடணும். ஏன்னா சார் இந்த லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளை கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து ஒழிச்சிடவா? சும்மா ஏண்டா, எனக்கு தெரியாம நீங்க தான் லஞ்சம் வாங்கிருக்கீங்களா? இவ்வளவு நாளா வாங்கிட்டு தான் இருந்தோம். இந்த ஒரு வாரமா தான் ஒண்ணுமே இல்ல. இந்த பணம் ஏதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாம இங்க எப்படி வந்தது? பணத்தை வாங்கிக்கிட்டு என் சாராய லாரியை சீஸ் பண்ணிட்டேல்ல. நான் செய்ய சொன்ன வேலைக்கு கொடுத்த கூலி கம்மியா இருக்கலாம், ஆனா நீ செஞ்சிருக்கிற வேலைக்கு நான் கொடுக்க போற கூலி இருக்க அனாவசியமா ஏன்டா என்னோட மோதல? ஒன்ன மாதிரி பணக்காரன் எதுக்குற வரி எனக்கு இன்னைக்கு நேத்து உருவானது இல்ல. எங்க அம்மா வயித்துல நான் கருவான போய் உருவானது. உன்னெல்லாம் வயித்துல இருக்கும் போதே அபார்ஷன் பண்ணிருக்கணும். வெளியே வந்துட்டேன். உனக்கு எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியும். என்ன பதிலே காணும்? நான் நிரபராதி. அதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் தெரியல. இந்த கதையை கோர்ட்ல சொல்லுங்க. குற்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதால் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் கஜேந்திரன் நிரந்தரமாக வேலை நீக்கம் செய்யப்படுகிறார். மேலும் 1 வருடம் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து இந்த நீதிமன்றம் சார், அந்த பெட்டியில இருக்கிற பணம் என்னோடது சார். நீ யாருமா? அவங்க வீட்டு வேலைக்காரி. சரி, உன் படத்தை எதுக்குமா சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுல வச்ச? சொல்லு சொல்லுமா. அது வந்து வீட்டு வேலை மட்டும்தான் செய்றீங்களா இல்ல வேற தொழில் ஏதாவது செய்றீங்களா? இட்லி வியாபாரம் பண்றேன். இட்லி வித்தா இவ்வளவு பணம் சம்பாரிச்சீங்க? இல்ல, என் உடம்ப வித்து. மானமே போனாலும் பரவாயில்லன்னு கஜாவை காப்பாத்தினடி. இப்ப உயிரை விட மானம் தான் முக்கியம். எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. செண்பக சாவறதுக்கு முன்னாடி வெறும் ருசிக்காக தான் சோத்துல உப்பை போட்டுக்கிட்டோம். இனிமே அந்த உப்பை கூட உழைச்சுதான் சம்பாதிக்கணுங்கிற நல்ல முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா கஜா, எங்க சந்தோஷத்துக்காக இனிமே நீ தப்பான வழியில சம்பாதிக்க வேண்டாம். ஜிப்பா போடியா? என்ன கையில மாலை? ரைட்டர் ரங்கசாமிக்கு. ஐயோ, மண்டைய போட்டாரா? இன்னைக்கு காலையில கூட பார்த்தேனே. யோ, அவர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாருல, அதுதான் இந்த மாலை மரியாதை எல்லாம். கடைசி நாள் தான் போட்ட வேண்டியதான். ரைட்டரா, எந்த படத்துக்கு வசனம் எழுதுற? இதான்டா போலீஸா? பவர் புட்டியா? என்ன நான் வெள்ளை எட்டி பாக்குறேன்? கன் பார்ட்டியா? அவங்கள சாயா சாப்பிட போயான்னு சொல்லி நான் தான் வெளியே அமுச்சு வச்சேன். உங்களுக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும். உள்ளகிறானே எங்க பாட்டிய, அவன் ஒரு பொம்மை மாதிரி. உங்ககிட்ட இருக்கிற சாவியை மட்டும் குட்டான்னு வச்சுக்கோ, அவனா தோந்துன்னு குடுகுடுன்னு வெளியே ஓடிவிடுவான். குடுத்துருமா, குடுத்துரு. நீதான் ரொம்ப நல்ல போலீஸ் ஆச்சா. நீங்க யாரு? குட்டி கவர்மெண்ட். இந்த பணத்தை வச்சுக்கினே சாவியை கொடு. முடியாது, கொடுக்க முடியாது. பணத்தை காட்டி என்ன விலைக்கு வாங்க முடியாது. சாவியை மட்டும் எடுத்துன்னு போலான்னு வந்தோம். இப்ப சாவியோட ஆவியே எடுத்துன்னு போக வேண்டியதா போயிடுச்சு. சொல்லாத, செஞ்சு காட்டு. குடுவாவே, குடு. வேண்டாம். என் வாழ்நாள் முழுக்க ஒரு உண்மையான போலீஸா வாழ்ந்தேங்கிறதுல எனக்கு சந்தோஷம். உங்க வாழ்நாள்ல ஒரு நாளாவது உண்மையான போலீஸா வாழ்ந்தீங்கன்னா என் ஆத்மாவுக்கு சந்தோஷம். ஆர் கஜேந்திரன் என்கிற நான் இந்தியாவிற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் எந்த விதமான தீங்கும் விளைவிக்க மாட்டேன் என்றும் என்னுடைய பணியில் நேர்மையானவனாகவும் உண்மையானவனாகவும் எந்தவித பாரபட்சமின்றியும்
கடமையாற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன். சார், பரோட்டா செய்யறதுக்கு ரேஷனில் மைதா கிட்டி இல்ல, கோதுமை தானே கிட்டி. என்னையா கிட்டி முட்டின்னு பெரிய இம்சையா இருப்ப போல இருக்குது. சார், இன்னைக்கு லாரி ஸ்ட்ரைக். ஒரு பய ஓசியில காய்கறி கொடுக்க மாட்டேன்னுட்டான். போலீஸ்காரங்களே காசு கொடுத்து காய்கறி வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா பொதுமக்களுடைய கதி என்ன ஆகும்? விலைவாசி ஏறத பார்த்தா பொருளாதாரம் அநேகமா டர்ரி கிழிஞ்சிரும் போல தோணுது சார். இதுவரைக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் உங்களை மாதிரி போலீஸையும் நானே ரொம்ப கேவலமா நடத்திருக்கேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இனிமே நீங்க யாரும் என் வீட்டு வேலையை செய்ய வேண்டாம். உங்க டியூட்டியை மட்டும் செஞ்சா போதும். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? Shut up. சொன்னதை மட்டும் செய்யுங்க. வணக்கம் சார். தயவு செய்து இன்னும் 1 மணி நேரத்துல உங்க கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க. என்ன சார் இது? இப்பதான் அடுப்பே சூடு பிடிக்குது. நீங்களா க்ளோஸ் பண்ணல, நானே க்ளோஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரிங்க சார். எங்க அண்ணத்த புண்ணியத்தினால எங்களுக்கு டெய்லி மாமல் 100 ரூபாய் கிடைக்குது. 100 ரூபாயா? எனக்கே 50 60 கூட தேர மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல படிச்சு நாங்க செயல் கத்த புடுங்க முடியும். காத்தையும் புடுங்கணும். அதான் சைக்கிளையே புடிங்கிட்டு ஓடுறீங்களே. டேய், உங்க பேர்ல தப்பு இல்லடா. நீங்களாம் உருப்படாம போறதுக்கு காரணமே உங்க அண்ணாத்த தான். டன் 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 டன். இதான் கடைசி டன், கோல்டன். இத உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நேரா ஐ அம் கோயிங் டு லண்டன். என்னது டென்டன் சொல்லியும் ஒரு வெல்டனுமே காணுமே? வாங்க சொல்றேன். அதானே பார்த்தேன். அம்மா. இவனுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ற இவனோட கோஷி அரெஸ்ட் பண்ணுங்க. வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா போற வேளையிலே என்ன இப்படி வீதி வீதியா அலைய விட்டாகளே. ஐயோ ஆத்தா, இந்த கொடுமையை நான் எங்கன்னு சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன். ஊர்ல 2 பேரும் ஒன்னா ஏறணும். ரயில்ல இறங்கும் போது அவங்க மட்டும் சடக்குன்னு இறங்கிட்டாக. அவங்க இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்பா பேராண்டி, என்ற தங்கமணி, என்ற குஞ்சுமணியா, என்ன குத்துது? அத்தா துப்பாக்கி ஓரமாவே என்ற பேராண்டி. இருமா, நீ யார் என்னன்னு சொல்லுமா. பெரியாச்சி பெத்த சின்னாச்சி. ஐயோ இருமா, உங்க ஹஸ்பண்ட் எந்த ஸ்டேஷன்ல இறங்கினாரு? ஏறினதான் நான் கண்டேன், இறங்கினது 6 கண்டா என்ற பேராண்டி. பேராண்டி 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 பேராண்டி. மீனா, இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குள்ள வந்து கலாட்டா பண்ணாத. அன்னைக்கு நீ மட்டும் என் ஸ்டேஷன்ல வந்து எவ்வளவு கலாட்டா பண்ண. அது அப்போ. ஆனா இப்ப டியூட்டி டைம்ல டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காது. என் ராசா, நீ உன் வேலையில இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறத பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்திலே என் வேலையை நான் ராஜினாமா பண்ணிட்டேன். இது பார், தாலி கூட ரெடி. எனக்கு உண்மையிலேயே இந்த வயசு வர வரைக்கும் உனக்கு வருஷத்துக்கு ஒரு புள்ள பெத்து கொடுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசையே. ஒரு ஜூட்